பெரியதாக யோசி, சிறியதாக தொடங்கு. ஒரே நாளில் உயர்ந்துவிட முடியாது. தொலைந்து போகாத தன்னம்பிக்கை கலைந்து போகாத வாழ்க்கைக்கான உத்திரவாதம். நீ செல்வதற்கு பாதையை தேடாதே, பாதையை நீயே உருவாக்கு. காலம் மாறும் என கற்பனையில் காத்திருக்காதே. நீ முயற்சி செய்யாமல் இங்கு எதுவும் மாறாது. போனது போகட்டும், அடுத்த நகர்வு அற்புதமாகட்டும். நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் நம்மை வரவேற்கும். வெற்றி பயணத்தை தாமதமாக்கும் பாரிகேட் உங்கள் தயக்கமே. எதிரி நம்மை விட பலம் குறைந்தவன் என்றால் அவனை வீழ்த்த நினைப்பது கோழைத்தனம், திருத்த நினைப்பதுதான் வீரம். உனக்கான மரியாதை கிடைப்பது நீ செயல் வீரனாகும் போதுதான். பயத்தை விட கொடிய வைரஸ் ஏதுமில்லை, தைரியத்தை விட பெரிய தடுப்பூசி ஏதுமில்லை. காலத்தோடு சேர்ந்து ஓடும்போது மட்டுமே தோற்று நிற்கும் உன் தோல்விகள். தோல்வியை நேருக்கு நேர் சந்திக்கும் தைரியம்தான் வெற்றி. முள்ளின் திறமை என்னவென்றால் தன்னை காலால் மிதித்தவனை தன் கையாலேயே எடுக்க வைப்பது. அடுத்தவர் பார்வையில் உன் பார்வையும் ஒன்றாவதில்லை. உன் பார்வையில் தெளிவாயிரு. ஓடுவதாக இருந்தால் துரத்தி கொண்டே ஓடுங்கள் வெற்றியை. வெற்றி இறுதியுமல்ல, தோல்வி முடிவுமல்ல. தொடர்வதன் துணிவே பெரிது. கைக்கு எட்டும் தொலைவில் இருக்கும் வெற்றி கூட எட்டி போய்விடும் உன் தன்னம்பிக்கைக்கு நீ சமாதி எழுப்பியிருந்தால். அனைத்தையும் இழந்தாலும் நம்பிக்கையை இழக்காதே. அமாவாசை என்பது தேய்பிறைவின் முடிவுதானே ஒழிய நிலவின் முடிவல்ல. போராடும் மனிதர்களிடம் தோல்வியும் ஒரு நாள் தோற்று போகும். இலக்கை அடைவதில் மனம் உறுதியாக இருந்தால் அதை அடையும் மார்க்கமும் உங்களின் முன் தெளிவாக தெரியும். அனுபவம் அன்பாக சொல்லித் தருவதில்லை. வெட்ட வெட்ட முளைக்கும் முயற்சி மட்டும் இருந்தால் போதும், குட்டையாகி போகும் அந்த ஆகாயம். தூரம் என்பது முக்கியமல்ல, எடுத்து வைக்கின்ற முதல் அடிதான் முக்கியம். முடியாது என முடங்கிவிட்டால் வேதனை, முடியும் என எழுந்துவிட்டால் சாதனை. நீண்ட தூரம் ஓடி வந்தால்தான் அதிக தூரம் தாண்ட முடியும். உன் கையில் பணமில்லை எனினும் தன்னம்பிக்கை இருந்தால் நீயும் செல்வந்தனே. தனிமை வேதனை என்று நினைத்து விடாதே. சாதனை செய்யும் அளவிற்கு சிறந்த சிந்தனைகளை அது கற்றுத்தரும். எல்லாம் தவறாக நடந்தாலும் சரியாமல் நில்லுங்கள், எல்லாவற்றையும் சரியாக்க. ஒரு விஷயத்தை உன்னால் கனவு காண முடியுமானால் அதனை உன்னால் செய்து முடிக்கவும் முடியும். கிழிந்த புத்தகத்தில் கூட நீ உயர்ந்து வாழ ஒரு சில வரிகள் இருக்கும். ஒரு முறையேனும் படித்துப்பார். முயற்சியுடையவனுக்கு 8 திசையும் ஏற்ற திசைதான். விருப்பத்தோடு செய்யப்படும் எல்லா செயல்களும் ஒரு நாள் நீங்கள் விரும்பும் உயரத்திற்கு நிச்சயம் அழைத்துச் செல்லும். முயற்சியின் பாதங்களை வணங்கியே தீரும் வெற்றியின் சிரம். மனபலம் ஒன்றே முயலாத காரியத்தையும் செய்ய முடியும் என ஊக்கமளிக்கும். என்றும் அழகானது தோல்வியை முறியடிக்கும் வெற்றியே. ஒரு மனிதன் விழாமலேயே வாழ்ந்தான் என்பது பெருமை அல்ல, வீழ்ந்த போதெல்லாம் எழுந்தான் என்பதே பெருமை. காயங்களை சுமந்தவன் கனவுகளை இழப்பதில்லை, கண்ணீருடன் இருப்பவன் கனவுகளை வெறுப்பதில்லை. சிந்தித்து செயல்படு, அதுவே வெற்றியை சந்திக்கும் செயல்பாடு. வெற்றியின் பரம ரகசியம் எங்கே ஒளிந்திருக்கிறது தெரியுமா? நீ செய்வதை விரும்பி செய்வதில்தான் இருக்கிறது.